தமிழகத்தினுடைய டம்மி முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் இருக்கிறான்னு சொல்லி அனைத்து ஊடகங்களையும் எதிர்க்கட்சி சார்ந்தவர்களும் மத்திய அமைச்சர்களும் பரவலான அடித்தட்டு மக்களும் பேச ஆரம்பித்த விஷயம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஈடியோடைய எல்லா ரைடுக்கும் வளைந்து போய் தலைமறைவாக இருந்த தமிழகத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தன் தந்தையாருக்குள்ளே பாமகவில் தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள பிரச்சனை போலவே திமுகவிலும் தந்தைக்கும் மகனுக்கும் ஹைகோர்ட்டுடைய காட்டமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க கிட்ட இருந்தக்கூடிய சீஸ் பண்ண ஆவணங்கள் எல்லாம் திருப்பி கொடுக்க சொல்லியிருக்காங்க. சீல் வச்சது ரீஓபன் பண்ண சொல்லியிருக்காங்க. கால் லிஸ்ட், கால் ரெக்கார்டட் ஃபார்ம் ஆவணங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்த்துருக்காங்க. இன்னைக்கு டாஸ்மார்க்கோட எம்டியோட 161 கன்ஃபெஷன்ல கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டும் அதை பேஸ் பண்ணி தான் இவங்களுடைய எல்லாரையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த உயர்நீதிமன்றோடைய ஒரு நீதிபதி கொடுத்த உத்தரவின் பேர்ல இதெல்லாம் பொருந்தும்னா மற்றொரு நீதிபதி கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவு இதுக்கு எதிர்மாறா இருப்பதால் தமிழக அரசில் மத்திய அரசின் அழுத்தமா இல்ல தமிழக அரசினுடைய அழுத்தமா நீதிபதிகள் வளைந்து கொடுத்தார்களா என்பது தெரியவில்லை. ஏன்னா இந்த சட்ட ஒழுங்கு இந்த இடி மேட்டர்லயும் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்றதுனால ஒரு ஏடிஜிபிக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடியவருக்கு பொருந்தக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர், துணை முதலமைச்சர் கூட இருக்கக்கூடிய அன்பு தம்பிகள் என்று சொல்லிக்கூடிய இருக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய சினிமா ஆதிக்கத்தாலும் சினிமா நடிகர்களுடைய அழுத்தத்தாலும் நடிகைகளுடைய அழுத்தத்தாலும் உயர்நீதிமன்றம் வளைந்து கொடுத்ததா என்பது ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு ஓபிசியின் தமிழ்நாடு தலைவரான திரு தாமோதரன் யாதவ் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கங்க. இப்போ கோர்ட்லேருந்து பரபரப்பான ஒரு விஷயம் வந்திருக்கு. நம்ம சில வாரங்களுக்கு முன்னாடி பேசிகிட்டு இருந்த ரத்தீஷ், ஆகாஷ் பாஸ்கர், தொழிலதிபரான விக்ரம் ரவீந்திரன், இவங்க 3 பேரும் உதயநிதி அவர்களுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நண்பர்கள் வட்டாரத்தில் இருக்கிறவங்க. டாஸ்மார்க்கில் 1000 கோடி ஊழல் நடந்ததில் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல நேர்காணலில் நம்ம பேசியிருக்கோம். இதில் என்னென்னா, இப்போ இவங்க 3 பேர்கிட்ட நடத்தின வாதத்துக்கும் கோர்ட்டில் சமர்ப்பித்த ஆதாரத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி சென்னை ஹைகோர்ட் ஈடிக்கிட்ட ரொம்ப காட்டமாகவே கேள்வி கேட்டிருக்காங்க. சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொன்ன அந்த காட்டமான ஒரு வாதத்தை எப்படி பார்க்குறது? இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் சொன்ன மாதிரி டாஸ்மார்க் உள்ள 1000 கோடின்றீங்க, 40,000 கோடின்னு சொல்லி எல்லாருமே பேசுகிறாங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷா மதுரையில் நடந்த மீட்டிங்கில் 40,000 கோடின்னு தான் சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் தமிழுடைய சட்டமன்றவுடைய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்களும் 40 கோடின்னு தான் சொல்லியிருக்காரு. டாஸ்மார்க் கோடியில் 40 கோடிக்கு ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லி 40,000 கோடி ஊழல்னு சொல்லியிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் ஈடி கிட்ட டாஸ்மார்க்கோட எம்டி அவருடைய ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் தம்பிங்களுடைய எல்லா கால் டீட்டெயில்ஸும் எடுத்தாங்க. தம்பிங்க உடனடியாக ஏர்போர்ட்டுக்கு இருக்கக்கூடிய பிரபல பில்டர்ஸ் அவங்க அவர் தான் கூப்பிட்டு போய் விட்டுருக்கான்னு சொல்லி அதுக்கு உள்துறை அமைச்சருடைய மகனுடைய நெருக்கம் இருப்பதாக சொல்லி அவர் அவரை காப்பாற்றி கூப்பிட்டு போய் சென்னை ஏர்போர்ட்டில் விட்டதாகவும் வெளிநாடோட சொந்த சார்ட்டர்ட் ஃப்ளைட்டில் போனதாகவும் தகவல். இது மத்திய உள்துறை அமைச்சருடைய நேரடிய விசாரணையிலே பல உளவுத்துறைகளையும் மத்திய இன்டெலிஜென்ஸ் எல்லாருடைய உத்தரவின் பேரில் விசாரிக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு ஆனரபிள் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு அகில இந்திய லெவலில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சட்ட ஒழுங்கு முன்னாள் சட்ட ஒழுங்கு தமிழகத்தில் கேள்விக்குறியாக இருப்பதுன்றது ஒரு எல்லாராலும் பேசப்பட்ட ஒரு விஷயம். சட்ட ஒழுங்கு சந்திச்சிருக்கிற அளவில் இருக்குது. டம்மி முதலமைச்சர், தமிழகத்தினுடைய டம்மி முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர் இருக்கிறான்னு சொல்லி அனைத்து ஊடகங்களையும் எதிர்க்கட்சி சார்ந்தவர்களும் மத்திய அமைச்சர்களும் பரவலான அடித்தட்டு மக்களும் பேச ஆரம்பித்த விஷயம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஈடியோடைய எல்லா ரைடுக்கும் வளைந்து போய் தலைமறைவாக இருந்த அன்பு தம்பிகள் தமிழகத்தின் துணை முதலமைச்சர் உதயநிதியுடைய தமிழக நிழல் முதலமைச்சராக இருக்கக்கூடிய உல்லாசமாக இருக்கக்கூடிய உள்துறை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய அன்பு தம்பிகள்
இல்லாமல் மன உளைச்சலில் தன் தந்தையாருக்குள்ளே பாமகவில் தந்தைக்கும் மகனுக்கும் உள்ள பிரச்சனை போலவே திமுகவிலும் தந்தைக்கும் மகனுக்கும் பிரச்சனை இருப்பதால் தான் இன்று அனைத்து தமிழக முதல்வர் அரசியல் ரீதியாக சட்டமன்ற எலெக்ஷன் 2026 முதல் கொண்டு அவர் இப்போ பிரச்சாரத்தை துவங்கிவிட்டார். இன்று தஞ்சையில் நடந்த ரோட் ஷோ மொத்த அரசியல் ரீதியான விஷயங்கள் தன் மகனை அழைத்து செல்வதும் மக்களிடம் அடையாளம் காட்டுவதாக இருந்த தமிழக முதலமைச்சர், தமிழகத்தின் பொம்மை முதல்வர், இன்று தன் மகனுக்கும் அவர்களுக்கும் பேச்சுவார்த்தை இல்லாமல் கிட்டத்தட்ட உடல்நிலை சரியில்லைன்ற ஒரு காரணத்தை மக்களிடம் வெளிப்படைய பேசுகிறார். ஆனால் வீட்டுக்குள் பாமகவில் தந்தை மகனுக்குள்ள பிரச்சனை, திமுகவிலும் தந்தை மகனுக்குள்ள பிரச்சனை. இதை பேலன்ஸ் செய்வதற்காக தான் தன்னுடைய மகனை இன்று கிட்டத்தட்ட ஒரு வார காலமாக இன்ப நிதியை கலைஞர் டிவிக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. ஆனா தமிழக அரசியல் முதல் முரசொலியில இதே மாதிரி டாக்டர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்தப்போ அவரை மகனை கொண்டு வந்து விட்டுருக்காரு. அதே வழியில் இன்னைக்கு இன்ப நிதியை கொண்டு வச்சிருக்காங்க. இது எல்லாமே இன்னைக்கு தமிழகம் முதல் தூக்கத்தை தொலைச்சதனால், தம்பி உடைய ஆட்டத்தின் காரணமாக தன்னுடைய துணை முதலமைச்சர் தன் மகன் உதயநிதியினுடைய தூக்கத்தை தொலைத்தது காரணமாக இன்று உயர்நீதிமன்ற நீதிபதிகளுடைய உத்தரவு தமிழக மக்களுக்கு பல வகையில் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏனென்றால் பல சட்டத்திட்டங்களில் தமிழக அரசு தமிழகத்தினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனரபிள் நீதிபதிகள் உத்தரவின் மீது பல இடத்தில் தமிழக முன்னாள் ஆண்ட முதலமைச்சர் டாக்டர் ஜெயலலிதாவுடைய பல சட்ட ரீதியான போராட்டங்களிலும் இன்னைக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் அது மட்டும் இல்லாமல் பல ரெவென்யூ அத்தாரிட்டி உடைய உத்தரவுலையும் சரி, இன்கம் டேக்ஸ் உத்தரவுலையும் சரி, விஜிலன்ஸ் ஆஃப் ஆன்டி கரப்ஷன் உத்தரவுலையும் சரி பல வீடுகள் சீல் வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்று ஆவணங்கள் அவரிடம் கைப்பற்றப்பட்டு சீல் வைக்கப்பட்டுள்ள திரைப்பட தயாரிப்பாளரும் தொழிலதிபரும் முதலமைச்சருடைய மகனுடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய ரதீஷ் மற்றும் ஆகாஷ் பாஸ்கர், விக்ரம் ரவி இவர்களுடைய வீடெல்லாம் சீல் வைக்கப்பட்டு ஆவணங்கள் எல்லாம் சீஸ் செய்து பரிசீல் வச்சிருக்கப்போ இன்று உயர்நீதிமன்ற உத்தரவு கேள்விக்குறியாக இருக்கிறது. தமிழக அரசின் அழுத்தமா இல்லை மத்திய அரசே அவர்களுக்கு ஒரு கதவை திறந்து விடுவதா என்பது ஆச்சரியம். ஒரு பக்கம் மத்திய அரசினுடைய உள்துறை அமைச்சர், இன்னைக்கு பிரதமருக்கு அடுத்தடுத்தில் இருக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தமிழகத்தின் தென் மாவட்டத்தினுடைய தலைநகரமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய தென் மாவட்டத்தின் பெரிய மாநிலத்துடைய மதுரை மாநகரில் அவர் அளித்த பேட்டியில் 400 கோடிக்கு டாஸ்மாக் ஊழல் நடந்திருப்பதாகவும் இதில் மக்களுக்கான அடித்தட்டு மக்களுக்கான எடுத்துக்கொண்டு சேர்க்குவதுன்றது பாஜகவுடைய அடிப்படை உரிமைகள் அப்படின்னு சொல்றார். சார், இப்போது இந்த ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி நடந்தது அப்படிங்கிறது நம்ம தொடர்ச்சியாக செய்தி வாயிலாக நிறைய பார்த்துருக்கோம். உண்மைதாங்க. இப்போது கோர்ட்டில் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எடுக்கப்பட்டிருக்க ஆதாரத்திற்கும் இந்த கேஸில் சிக்கியிருக்கக்கூடிய ஆகாஷ் பாஸ்கர், விக்ரம் ரவீந்திரன், ரதீஷ் இவங்களுக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிறது தான் ஹைகோர்ட் சொல்லுது. இல்லை, அது மட்டும் இல்லைங்க. ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹைகோர்ட்டுடைய காட்டமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்ககிட்ட இருந்தக்கூடிய சீஸ் பண்ண ஆவணங்கள்லாம் திருப்பி கொடுக்க சொல்லியிருக்காங்க. சீல் வச்சது ரீஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. சீலே வைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஏற்கனவே சீல் வச்சுருக்காங்க. சீல்டு பண்ணி அவர்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய முக்கிய ஆவணங்கள்லாம் எடுத்து லேபுக்கு அமைச்சு பல உயர்தர போதை வஸ்துக்கள் அங்கே இருந்திருக்கு. வெளிநாட்டுடைய சரக்கெல்லாம் இப்போ இருக்க லிக்கர்லாம் இருக்குது, வெளிநாட்டு லிக்கர்லாம் இருக்குது. இதெல்லாம் எப்படி வந்துச்சு, இதுக்கெல்லாம் டியூட்டி கட்டியிருக்கா அப்படின்லாம் பார்த்துருக்காங்க. ஒரு பாட்டிலோட விலையையும் கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாலேருந்து 80,000 வரைக்கும் இருக்கக்கூடிய வெளிநாட்டு மதுபானங்கள் இருக்குது. சில மதுபானங்கள் தமிழகத்தை தடை செய்யப்பட்ட மதுபானங்களும் இருக்குது. அதில் போதை வஸ்துக்களும் இருக்குது. உயர்தர கஞ்சா அப்படின்னு பல வகையான வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்தில் இருக்கக்கூடிய போதை வஸ்துக்கள்லாம் அந்த வீட்டில் இருந்ததாக எடுத்து இடி தன்னுடைய உயர்நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதற்கும் அவங்களுக்கு எந்த வகை சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொல்லி, ஆனால் இடி பக்கத்து வீட்டிலேருந்தோ இல்லை எழுத்து வீட்டிலேருந்தோ மற்ற குற்றவாளிகளுக்கு ரெக்கவரி பண்ணல.
அவங்க வசித்து தின்ற வீட்டில், அவங்க இருக்கக்கூடிய பார்ட்டி கொடுத்த வீட்டில், அந்த பார்ட்டியில் நடந்தக்கூடிய கலந்து கொண்ட அனைவர்கிட்ட இருந்தும் அதோட கால் ட்ராக்கும் இவங்களுக்கும் அவங்களுக்குள்ள இருந்த டாஸ்மார்க் எம்டிக்கும் முதலமைச்சருடைய மகனுடைய இருந்த டாக்கும் மற்ற உள்துறை செயலாளர்களுக்கும் இருந்த அனைத்து உரையாடல்களும் எல்லாத்தையும் எடுத்திருக்காங்க. இது எல்லா கால் லிஸ்ட் எடுத்திருக்காங்க. எடுத்து இன்னைக்கு ஒரு உயர்நீதிமன்ற நீதிபதி அப்படி சொல்லியிருக்காரு. அதே சைமல்டேனியஸாக இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய தற்சமயம் ஸ்டாண்டிங் எம்எல்ஏ புரட்சி பாரத கட்சியுடைய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தின் தலைவர்னு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய புரட்சி பாரதத்தினுடைய பூவை ஜெகன்மூர்த்தியருடைய கால் லிஸ்ட்டும் எடுத்திருக்காங்க. ஏடிஜிபி ஜெயராமன் இன்னைக்கு காவல்துறையில் இருக்க ஏஆர் போலீஸ் பட்டாலியன் இருக்கக்கூடிய 50,000 பட்டாலியன் இருக்கக்கூடிய போலீஸ் பட்டாலியனுடைய தலைவராகவும் தமிழ்நாடு முழுக்க அலுவலர் இருக்கக்கூடிய ஒரு ஏடிஜிபி இந்த லிஸ்ட்டில் டிஜிபி லிஸ்ட்டில் அவர் பேரும் அடிபட்டு இருக்கு. அப்படியாப்பட்டவருடைய கால் லிஸ்ட்டும் எடுத்து இதெல்லாம் பொருந்திருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உயர்நீதிமன்றம் உடனடியாக செக்யூர் பண்ணி சொல்லியிருக்காங்க. 2 பேரையும் அவர் ஏடிஜிபி ஜெயராமனை செக்யூர் பண்ண சொல்லியிருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினரை நீ காவல்துறையில் போய் நேராக ஆஜராகணும், ஆட்களை அழித்து கொண்டு உன்னுடைய பலத்தை அரசியல் பலத்தையும் சாதி பலத்தையும் காட்டக்கூடாது, நீங்கள் காவல்துறைக்கு அவங்களுக்கு எல்லா வகையிலையும் விசாரணைக்கு உறுதுணையாக இருக்கணும்னு சொல்லி உயர்நீதிமன்றம் ஆனரபிள் ஜட்ஜ் உத்தரவின் பேரில் இருக்கு. ஆனால் அதே டைப் ஆஃப் கால் லிஸ்ட்டு, கால் ரெக்கார்டட் ஃபார்ம் ஆவணங்கள் எல்லாத்தையும் வச்சு பார்த்துருக்காங்க. இன்றைக்கி டாஸ்மார்க்கோட எம்டியோடைய 161 கன்ஃபெஷனில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்டும் அதை பேஸ் பண்ணி தான் இவங்களுடைய எல்லாரையும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த உயர்நீதிமன்றோடைய ஒரு நீதிபதி கொடுத்த உத்தரவின் பேரில் இதெல்லாம் பொருந்தும்னா, அதே உயர்நீதிமன்றம் மற்றொரு நீதிபதி கொடுத்திருக்கக்கூடிய உத்தரவு இதுக்கு எதிர்மாறாக இருப்பதால் தமிழக அரசில் மத்திய அரசின் அழுத்தமா இல்லை தமிழக அரசினுடைய அழுத்தமா நீதிபதிகள் வளைந்து கொடுத்தார்களா என்பது தெரியவில்லை. ஏன்னா மதியானம் 2 மணிக்கு நடந்த உத்தரவின் பேரில் பப்ளிஷ் ஆன உத்தரவு காப்பிகள் எங்களுக்கு சரியான முறையில் கிடைத்த பிறகும் அது ஆதாரபூர்வமாக விவாதக்குரிய விஷயமா பல விஷயங்கள் விவாதம் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம். அதே நேரத்தில் இன்னைக்கு தமிழக அரசில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போய் இன்னைக்கு ஒரு ஏடிஜிபியே இன்னைக்கு உயர்நீதிமன்ற உத்தரவின் பேரில் சஸ்பெண்ட் செய்யப்பட்டு உள்ளார். இன்னைக்கு ஒரு திருத்தணியோடைய டிஎஸ்பி திருமதி அந்த அம்மா நேரடியாக திருமலங்கடா காவல் நிலையத்தில் விசாரணை அதிகாரி விசாரிச்சுட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஐஜி வடக்கு மண்டல ஐஜி மரியாதைக்குரிய அஸ்ராக் கார்க் சிபிஐயில் ஒரு ஜாம்பவானாக இருந்து பல விஷயங்கள் யாருக்கும் தமிழக முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் ஜெயலலிதாவின் சில விஷயங்களை சொல்லியும் அவர் அன்றைய காவல்துறையுடைய டிஜி அவர்கள் உத்தரவின் பிறகு சில விஷயங்கள் அவர் தவறை கிரானைட் ஊழலையும் மதுரையில் நடந்த அனைத்து கிரானைட் ஊழலையும் அங்கே நடந்தக்கூடிய கந்து வட்டியும் அஸ்ராக் கார்க் துணிச்சலாக செய்தவர். தருமபுரி ஆணவ கொலை விஷயிலையும் அற்புதமாக செயல்பட்டு தமிழக அரசுக்கு நீதிமன்றத்தினுடைய கண்காணிப்பில் பணியாற்றிய அதிகாரி. அதே மாதிரி இன்று இந்த சட்ட ஒழுங்கு இந்த இடி மேட்டர்லையும் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குன்றதுனால ஒரு ஏடிஜிபிக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடியவருக்கு பொருந்தக்கூடிய விஷயங்கள் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் துணை முதலமைச்சர் கூட இருக்கக்கூடிய அன்பு தம்பிகள் என்று சொல்லிக்கூடிய இருக்கக்கூடியவர்கள் இவர்களுடைய சினிமா ஆதிக்கத்தோட சினிமா நடிகர்களுடைய அழுத்தத்தாலும் நடிகைகளுடைய அழுத்தத்தாலும் உயர்நீதிமன்றம் வளைந்து கொடுத்ததா என்பது ஆச்சரியத்துக்குரிய விஷயமா தான் இருக்கு. பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரத்துக்கு ரொம்ப